சிந்து ரிவ்யூ அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மகா வந்து எப்படியாவது இந்த காயத்ரி எசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்னபூர்ணி மகா கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தெளிவாக வந்து காயத்ரிக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாது, காயத்ரி மனசில் செலியன் தான் இருக்கான், அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எசைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இது சரியாகுமா, அவள் வாழ்க்கை வீணாக போயிடுறதா, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சிடலான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஆனால் மகா பார்த்தீங்க அப்படின்னா என்னக்கா இவ்வளோ நேரம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்க, எசைக்கு போய் மனமேடையிலே உட்காந்துட்டான், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இப்போதைக்கு காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்குமே நடக்காது. ஏன் அப்படின்னா காயத்ரி வந்து செலியனை லவ் பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சனால யாருமே காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க முன் வரவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் காயத்ரி கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் மகா பேசவும் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதனால ஐயோ என் அக்கா உயிருக்கு பிரச்சனையாயிருமே, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே இந்த கல்யாணம் நடக்கலைன்னா எங்கள் அக்கா உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு மகா வந்து அவ்வளோ தூரம் இல்லாத பொல்லாததெல்லாம் பேசி காயத்ரியை சம்மதிக்க வச்சு காயத்ரியை போய் மனமேடையில் உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி எசக்கியும் பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. தாலி கட்ட போகிற கரெக்டான நேரத்தில் அந்த இடத்துக்கு செலியன் வந்து அந்த ரவுடி பசங்கள்ட்ட வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா இல்லை நிறுத்துறதுக்குள்ளே தாலி கட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.